காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேர் கேட்ட கேள்வி, உடல் உஷ்ணமாக இருக்குது அப்படின்னும் போதோ இல்லை பல உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த பாதாம் பிசின் நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு. இந்த பாதாம் பிசின் அப்படின்னா என்ன, இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு, யாரெல்லாம் எப்படி எந்த மாதிரியான உடல் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதை யூஸ் பண்ணலாம், இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாதாம் பிசின் அப்படின்றது பொதுவாகவே சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாவரம் அப்படின்னா எல்லா பாகங்களையுமே நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி தான் நிறைய மரங்களில் பிசின் நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். இதில் பார்த்தோம்னா இந்த பாதாம் மரத்திலிருந்து நம்ம சேகரித்து எடுக்கக்கூடிய இந்த பிசின் தான் நம்ம பாதாம் பிசின் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பொதுவாக இந்த பிசின் வகைகள் எல்லாத்துலேயுமே துவர்ப்பு சுவை தான் அதிகமாக இருக்குது. உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த பிசின்கள் எல்லாமே பயன்படுது. அதே மாதிரி தான் இந்த பாதாம் பிசினும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு பயன்படுது. பொதுவாக இந்த பாதாம் பிசின் அப்படின்னு பார்த்தோம்னா உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய பண்பு இதில் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மினரல்ஸ் இதில் நிறைய இருக்குது. உடல் தாதுக்களுக்கு தேவையான மெக்னீசியம் மற்றும் ஜிங்க் இதில் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உடலோட ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும், முக்கியமாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கருமுட்டை உருவாவதற்கும் ஆண்களுக்கு அந்த ஸ்பெர்ம் உருவாவதற்கும், அதாவது விந்தணுக்கள் உருவாவதற்கும் இந்த ஜிங்க் மற்றும் மெக்னீசியம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா உடலோட ஒவ்வொரு செல்கள் புதுப்பிக்கப்படணும் அப்படின்னா இந்த பாதாம் பிசினை நம்ம தாராளமாக சாப்பிடலாம். அதே மாதிரி உடல் உஷ்ணம் அப்படின்னு நான் சொன்னேன். இதை உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லும்போது பித்தம் அப்படின்னு தான் சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். இந்த பித்தம் நம்ம உடல்ல இருந்து குறையணும் அப்படின்னா பாதாம் பிசினை தாராளமாக சாப்பிடலாம். பார்க்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கல் மாதிரி, கற்கண்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டாக பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஸோ இதை வாங்கிட்டு ஒரு சின்ன பீஸ் போதும், ஒருத்தருக்கு ஒரு சின்ன பீஸ் போதும். நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் இதை போட்டு, இல்லை அகலமான ஒரு பவுலில் போட்டு தண்ணி நிறைய வச்சு இதை நைட்டு ஊற வச்சிடணும். ஸோ காலையில் பார்க்கும்பொழுது இது நல்ல ஒரு பஞ்சு மாதிரியான ஒரு அமைப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாதாம் பீசனை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் எல்லாமே உடலோட உஷ்ணத்தை தணிக்கும் மற்றும் எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. அப்போது இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்போது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 ஸ்பூன் எடுத்து நம்ம மோரில் கலந்து குடிக்கலாம். அடுத்ததாக இது இளநீரில் கலந்தும் குடிக்கலாம். டெய்லி காலையில் நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதிகப்படியான உடல் உஷ்ணம் குறைப்பதற்கு இதை பயன்படுத்தலாம். இதுவே பெண்கள் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், முக்கியமாக லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை. இன்றைய காலகட்டத்தில் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்குது. அதை சார்ந்து பார்த்தோம்னா இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை, இந்த பிரச்சனையும் நிறைய பெண்களுக்கு இருக்குது. இதை சரி செய்வதற்கு என்ன பண்ணுறோன்னா கற்றாழையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜெல்லி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதனோட மோர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதனோட பாதாம் பிசின் 1 ஸ்பூன் இதை நல்லா கலந்து டெய்லி காலையில் நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், யூட்ரஸ் ரிலேட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், சில பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைமில் பார்த்தோம்னா எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கும். அதாவது அதிகமாக அந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்னிங் ஆகிடும், திக்னஸ் ஆகிட்டு அது ப்ளீடிங் ஆகும்போது நிறைய கிளாட்ஸ் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ளீடிங் நிறைய இருக்கிற சமயத்தில் பேக் பெயின் சிவியராக இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நம்ம கற்றாழையோடு மோர் சேர்த்து இந்த பாதாம் பிசின் 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடலாம். நம்ம உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா நம்ம உடலில் டெபாசிட் அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய இந்த கொழுப்புகள் எல்லாமே கரைந்து வெளியேறணும். அப்போ பார்த்தோம்னா லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்பாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய தசைகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு, நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா அடிவயிற்று பகுதியில் நிறைய கொழுப்புகள் சேர்ந்துருக்கும். இது கரையணும் அப்படின்னா பாதாம் பிசினை வெதுவெதுப்பான தண்ணீர் இதில் கலந்து குடிக்கணும். ஸோ அந்த வெதுவெதுப்பான தண்ணீரில் நம்ம என்ன பண்ணோம்னா பாதாம் பிசின் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக இதில் சீரகமும் சேர்த்துக்கணும். சீரகம் பொடியாக இருந்தால் நல்லது. சீரக பொடியும் கொஞ்சம் சேர்த்து இந்த தண்ணீரை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க
பாதாம் பீஸினை தாராளமாக சாப்பிட்லாம். அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்துருப்போம், இப்போ வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபுல்லாக நமக்கு வந்து போன்ஸ் ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாமே தேய்மானம் அடைஞ்சிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து நீ ஜாயிண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியே ஆகணும், சர்ஜரி பண்ணணும், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். அதே மாதிரி சில பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைம் முடிஞ்ச உடனே உடலில் கால்சியம் லெவல் குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம உடலில் கால்சியம் லெவல் குறைய குறைய என்ன ஆகுதுன்னா, எலும்புகள் வந்து தேய்மானம் அடைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட்ஸ், அதுக்கப்புறம் லிகமெண்ட்ஸ், டிஷ்யூஸ் இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாதாம் பீஸினை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா சைனோவியல் மெம்ப்ரைன் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் இது வந்து ஆர்டிஃபிஷியல் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பாதாம் பீஸினை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்பொழுது இந்த ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் நமக்கு நேச்சுரலாகவே செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், லம்பார் ஸ்பான்லோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்குது, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் தேய்மானம் இருக்குது, டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிற கண்டிஷனில் இருந்தாலும் அதே மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்குது. எலும்புகள் வந்து தேய்மானம் இருக்குது, போன் டென்சிட்டி குறையுது, கால்சியம் மற்றும் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களிலும் நம்ம வந்து இந்த பாதாம் பீஸினை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மோரில் கலந்தோ இல்லை தண்ணீரில் கலந்தோ டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். சிலருக்கு இரவு நேரத்தில் உறக்கம் வராமல் இருக்கிறது, காலையில் எந்திரிச்சோடனே கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது, இந்த பைல்ஸ் மாதிரியோ இல்லை ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த பாதாம் பீஸினை பயன்படுத்தலாம். தூக்கத்திற்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்பு பாலில் கலந்து இந்த பாதாம் பீஸினை சாப்பிடணும். அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா இதை எப்படி சாப்பிட்லாம்னா, சித்த மருத்துவத்தில் குங்குலிய பருப்பம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்து வந்து பார்த்தோன்னா இந்த பருப்பம் வகையை சேர்ந்தது. ஒரு 1 அல்லது 2 சிட்டிகை அளவு இந்த குங்குலிய பருப்பம் எடுத்துக்கலாம். இது வந்து மோரில் கலந்து எடுத்துக்கணும். இதனோட 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீஸின் சேர்த்து கலக்கணும். நல்லா கலந்து காலை மற்றும் இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் இதை குடிச்சிட்டே வரணும். அந்த குங்குலிய பருப்பம் வந்து பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் மற்றும் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பாதாம் பீஸினை குங்குலிய பருப்பத்தோடு சேர்த்து கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா பல மாதங்களாக இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இந்த அல்சர் வந்து குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிலருக்கு ஐபிஎஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். சாப்பிட்ட உடனே வயிறு கலக்கி எரிச்சலாகி உடனே நான் வந்து மோஷன் போகிறேன். அதே மாதிரி போயிட்டு என்ன பண்ணுறதுன்னா எனக்கு ஆனஸ் மலவாய் பகுதியில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்களும் பாதாம் பீஸினை பயன்படுத்தலாம். இதை குழந்தைகள் பயன்படுத்தலாமா அப்படின்னா நிச்சயமாக குடிக்கலாம். ஸோ குழந்தைகள் வந்து பார்த்தோம்னா அதிகமாக பசியின்மை இருந்துக்கிட்டே இருக்குது, நெஞ்செரிச்சல் இருக்குது, மோஷன் சரியாக போகலை அப்படின்னாலும் இதை தண்ணீரில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வயதானவர்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு கொஷின் என்னென்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இல்லை பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த பாதாம் பீஸினை எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். அதாவது சர்க்கரை நோய்க்கு பார்த்தோம்னா இந்த துவர்ப்பு சுவை தான் ஒரு சர்க்கரை நோய்க்கு சிறந்ததான ஒரு மருந்தாக தான் சித்த மருத்துவத்தில் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் இந்த பாதாம் பிசின்லேயும் துவர்ப்பு சுவை இருக்குது. இதையும் நம்ம வந்து என்னென்னா மோரில் கலந்தோ இல்லை தண்ணீரில் கலந்தோ சர்க்கரை நோயாளிகள் எடுக்கும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து பாதாம் பீஸினை எந்தெந்த நோய்க்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.